ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைத்தானில் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸெப்ஷன்னா என்னன்னு தெரியணும். எக்ஸெப்ஷன்றது என்னென்னா, எனக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆகும்போது ஏதோ ஒரு எரர் வந்ததுனால என்னோடய ப்ரோக்ராம் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகாமல் அப்ரப்டாக ஸ்டாப் ஆச்சுன்னா அதுதான் எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸெப்ஷன்னா என்னென்னா, அப்நார்மல் கண்டிஷன் இல்லைன்னா அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது நடக்கிறதுனால எனக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த ப்ரோக்ராமில் வேரியபிளுக்கு வேல்யூ வாங்குகிறேன். அதுக்கப்புறம் அந்த வேரியபிள் கூட 10 ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டட்ன்ற லைனை பிரிண்ட் பண்ணுறேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்றது பார்க்கலாம். ஸோ நான் வேலிடான இன்புட் கொடுக்குறேன். இன்டீஜர் தான் இங்கே கொடுக்கணும். ஸோ இன்டீஜர் கொடுத்தேன்னா எனக்கு ப்ரோக்ராம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. எனக்கு 3 லைன் ஆஃப் கோடும் எனக்கு ஃபுல்லாக இங்கே ரன் ஆகுது. இப்போ இன்டீஜர் தானே இங்கே கொடுக்கணும். இன்டீஜர் கொடுக்காம நான் வேறு வேல்யூ லைக் ஃப்ளோட்டோ ஸ்ட்ரிங்கோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, எனக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அப்ரப்டாக ஸ்டாப் ஆகிடுது. ஸோ அப்ரப்டாக ஸ்டாப் ஆனதுனால என்ன ஆச்சுன்னா எரர் வந்துடுது. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ரன் டைம் எரர் சொல்லுவாங்க, இல்லைனா லாஜிக்கல் எரர் சொல்லுவாங்க. இதோட பேர் தான் எக்ஸெப்ஷன். ஸோ இந்த எக்ஸெப்ஷன் அக்கர் ஆனதுனால என்ன ஆச்சுன்னா, எனக்கு நெக்ஸ்ட் லைன் ஆஃப் கோட் ரன் ஆகலை. அப்போ ப்ரோக்ராம் ஃபுல்லாக எக்ஸிக்யூஷன் நடக்கலை. இதுக்கு பேர் தான் எக்ஸெப்ஷன். ஸோ ப்ரோக்ராம் ரன் ஆகும் போது வர எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணுறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னா ட்ரை எக்ஸெப்ட் பிளாக் யூஸ் பண்ணுவோம் பைத்தானில். ஸோ நீங்கள் எரர் வர பாசிபிலிட்டி இருக்கிற கோடெல்லாம் ட்ரை பிளாக் உள்ள கொடுக்கணும். எரர் வந்துச்சுன்னா உங்களுக்கு சர்டைன் கோட் ரன் ஆகணும்னா அது எக்ஸெப்ட் பிளாக் உள்ள கொடுக்கணும். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். ட்ரைக்கு ட்ரை பிளாக்குள்ளே தான் நம்ம என்ன கொடுப்போம்னா சர்டைன் கோடு கொடுப்போம். அந்த கோடில் எரர் வராமல் கூட இருக்கலாம். சப்போஸ் எரர் வந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸெப்ட் பிளாக் கொடுத்துக்கிங்கள ட்ரைக்கு அப்புறம் அந்த கோட் ரன் ஆகும். ஸோ ட்ரை பிளாக் அதை ஃபாலோ பண்ணி தான் எக்ஸெப்ட் பிளாக் கொடுக்குற மாதிரி இருக்கும் பைத்தானில். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளுக்கே நான் ட்ரை எக்ஸெப்ட் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு எரர் வர பாசிபிலிட்டி இருக்கிற கோடு என்னென்னா, இங்கே யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்கும் போது எனக்கு எரர் வராமல் கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கோடை நம்ம கண்டிப்பாக ட்ரை பிளாக்குக்குள்ளே கொடுக்கணும். சப்போஸ் எரர் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கோட் ரன் ஆகணும்னா அதை எக்ஸெப்ட் பிளாக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். அப்போ எரர் வந்துச்சுன்னா எக்ஸெப்ட் பிளாக் ரன் ஆகும். எரர் வரலன்னா இந்த எக்ஸெப்ட் பிளாக் ரன் ஆகாது. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இங்கே கரெக்டான இன்புட் கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆச்சுன்னா எரர் வரலை. அதனால் எனக்கு அந்த கொடுத்த இன்புட்டு கூட 10 ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டன்ற லைன் வந்திருக்குது. சப்போஸ் எரர் வர மாதிரி நான் கோடு கொடுக்குறேன். இங்கே இன்டீஜர் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் ஃப்ளோட் வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு அப்ரப்டாக ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகலை. எதனால்? ட்ரை எக்ஸெப்ட் பிளாக் யூஸ் பண்ணதுனால. ஸோ எரர் வந்ததுனால ட்ரை பிளாக்குள்ளே எரர் வந்துச்சு. இந்த லைனில் தான் எரர் வந்துச்சு. எரர் வந்ததுனால என்ன ஆகிடுதுன்னா உடனே எக்ஸெப்ட் பிளாக்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது ரன் ஆச்சு. எக்ஸெப்ட் பிளாக்குள்ளே நான் ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான், எரர்ன்ற பிரிண்ட் தான் கொடுத்தேன் ஸ்டேட்மெண்ட். உடனே அது பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் லைன் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணிடுது. ஸோ எரர் வந்ததுனால எனக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அப்ரப்டாக ஸ்டாப் ஆகலை. இப்படி பண்ணுறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ட்ரை எக்ஸெப்ட் பிளாக் யூஸ் பண்ணுறது தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.